தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரசுடைய 2 மாத கால ஆட்சி எப்படி இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு அதிகமாக எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. ஏற்கனவே சிறை காவல ஒன்றை எப்படி இருக்கிறது? அதனால 2 மாத காலம் என்பது ஒரு போதுமான காலம் அல்ல. ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்குரிய காலம் என்று கருதிவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் காலத்தில், தேர்தல் பிரச்சார காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து கருத்துக்களை மக்கள் முன்வைத்த தாவேக அரசு இதை அக்கறைபூர்வமாக பரிசீலிக்க வேண்டும். இது குறையாமல் அதிகரித்து கொண்டிருப்பது ஆபத்தானது. இந்த போக்கை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது. ஒருபோதும் பங்கேற்க நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் மறுத்திருக்கிறார். ஏனென்றால் அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் கட்சி அப்படி முடிவெடுக்கவில்லை. உறுதிபட வெளியிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவளிப்போம். உங்களுடைய மற்ற நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கு பெறவும் மாட்டோம். அமைச்சரவையிலும் பங்கு பெற மாட்டோம். மற்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க மாட்டோம். முடிவின் தன்மைக்கு தக்கபடிதான் எங்கள் எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் என்று அன்றைக்கே அதே மாநில செயலாளர் அறிவித்து விட்டார். அவர் தெரிவித்த கருத்தை தவறாக புரிந்து கொண்டு அப்படி செய்திகள் வந்திருக்கலாம். ஜெனரலாக போடப்பட்ட ஒன்றியம், மாநிலம் எல்லாவற்றையும் தேர்தல் தீர்ப்பின் மூலம் ஏற்படுகிற புதிய அரசு மக்களின் தேவைகளை உணர்ந்து எதிர்பார்ப்புகளையும் ஏற்று அதற்கு தக்கபடி நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமையவில்லை என்பது நடைமுறை அனுபவம். எனவே அவற்றை வெளிப்படுத்திய முகநூல் பதிவுதான் அது. அத்தகைய போக்கை நாங்கள் வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். அது ஏற்கத்தக்கதல்ல, நல்ல முன்னுதாரணம் அல்ல. பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதன்படிதான் பல பின்விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது நல்லதல்ல. மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு நீங்கள் அவர்களுக்கு உதவலாம், சம்பந்தப்பட்ட கட்சியினர் உதவலாம், அவர்கள் நிதியை வழங்கலாம், வேறு உதவிகளையும் செய்யலாம். அரசு நிதியிலிருந்து அப்படி செய்வது என்பதே மோசமான முன்னுதாரணமாகும் என்பதே எங்கள் நிலை. கடந்த 5 வருஷம் நீங்க வெளியிருந்து கடந்த திமுக ஆட்சியில இதே மாதிரியான அவங்க சட்ட வரைகள்லாம் கொண்டு வராங்க. ஆனா அந்த அமலாக்கிறதுக்கான வழிமுறைகள் போராடவும் செய்யாமையே அப்படிங்கிறது. அதாவது திருத்தம், கடந்த ஆட்சியில் நாங்கள் தொகுதி உடன்பாடு தான். கூட்டணி என்பது கேரளாவில் இருந்த LDF, அதுதான் கூட்டணி. கொள்கை அடிப்படையில் கூட்டணி. கேரளாவில் இருந்து LDF. இங்கே எங்களுக்கு 5 தொகுதி கொடுக்குறாங்க. அந்த 5 தொகுதியில் அவங்க எங்களுக்கு ஓட்டு போடணும், மற்ற தொகுதிகளில் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும் என்ற ஒரு தொகுதி உடன்பாடை தவிர கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல. ஒரே ஒரு விஷயத்தில் பிஜேபி RSSஐ எதிர்த்து நின்ற அந்த அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி தான். அது தொகுதி உடன்பாடு தான் உள்ளடக்கத்தில்.
அப்போ போராடலின்னு சொல்றது தப்பு. போராட்டங்களை வலுவாக நடத்தி இருக்கிறது ஏஐடிசி. தொழிலாளர்களுக்கு எதிரான போராட்டங்களை பல இடங்கள்ல கடுமையான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இன்ன பிற ஜனநாயக வடிவங்களை பயன்படுத்தி போராடி இருக்கிறோம். பாஜக திமுக கையெழுத்து நிலை ஏற்படலாம். என்னங்க பாஜகவோடு திமுக தமிழர்கள் கையெழுத்து நிலை ஏற்பட வாய்ப்பு சொல்றது எனக்கு புரியல. பாஜகவோடு திமுகவும் வாய்ப்பு. அது நீங்க திருமாவளவன் தான் கேட்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி அனுமானங்களின் அடிப்படையில் கருத்து தெரிவிக்க